டைலரிங் ஒர்க் செய்கிற நண்பா நண்பிகளுக்கு என்னோட வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு ஃபுல்லாக ஒரு காஜாப்பட்டி ஒட்டி அது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ற வீடியோவை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர விஷயங்கள்லாம் உனக்கு தெளிவாக புரியும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ஈஸியாக தள்ளி விட்டு போயிடாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எதிர்பட்டியை நம்ம ஷர்ட் மேலே வச்சு ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். அதை ஒட்டும்போது இந்த ஷர்ட்டில் வந்து உல்டா சீதா இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். அதாவது உள்பக்கம் வெளிப்பக்கம்ன்ற டிசைன்ஸ் இருக்கா அதை வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒட்ட ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டைலரிங் சம்மந்தப்பட்ட நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அது மறக்காமல் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம அந்த பீஸை ஒட்டினதுக்கப்புறமா சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸை மேலே வச்சு மடித்து ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே இன்னொரு மடிப்பு மடித்து ஒரு ஐரன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் எப்படி பண்ணுறோம் அந்த மாதிரி, அதாவது உள்பக்கமாக இது பண்ண மாதிரி நல்லா அயன் பாக்ஸை தேய்ச்சி நல்லா பர்ஃபெக்ஷனாக ஸ்மூத்தாக பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் வந்துட்டு நல்லா இதாக இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கிளாத்துக்கு தகுந்த மாதிரி ஹீட்டை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். ஒரு சில வேளை நீங்கள் அதிகமாக வச்சுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக கிளாத் எரிச்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் டெய்லரிங் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஒட்டியாச்சு. அதுக்கடுத்து நம்ம எப்படி ஒட்டினதுக்கப்புறம் அது மேலே எப்படி நம்ம தையல் போடுறது பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ரெஷர் புட்டோட பாதி அளவில் நம்ம இந்த பக்கம் தையல் போடுறோம். அப்படி தையல் போடும்போது ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட கிராஸ் இல்லாமல் கரெக்டான லெங்த்தில் போடணும். அதை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு பட்டன் போடும்போது இந்த பட்டி தான் வந்து நம்மளுக்கு நல்லா லுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ அதை வந்து பர்ஃபெக்ஷன் ரொம்ப முக்கியம். நான் ஏன் இந்த கலரில் ஒட்டுறது ஒரு கலரு இதில் போடுறேன் அப்படின்னா, அது நான் ஒயிட் கிளாத்தில் போட்டு திரும்ப தையல் போடுறதும் அதில் போட்டேன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாதுன்றதுனால ஸோ இந்த கிளாத்தில் நான் போடுறது உங்களுக்கு காட்டுறேன். கரெக்டாக பாருங்கள். முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இந்த சைடு கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழேயும் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஷர்ட்டை எப்படி தைக்கிறது அப்படின்ற வீடியோவை போட்டிருக்கோம். அதை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு புதுசாக ஒரு ஷர்ட் தைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பாருங்கள்.